ஹாய் நண்பா நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா நானி, எஜ்ஜி சூர்யா, பிரியங்கா மோகன் நடிச்சு தமிழ் டப்ல ரிலீஸா இருக்கிற ஆக்ஷன் டிராமா மூவியான சூர்யா சாட்டர்டே மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம நானி பாத்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலுமே சும்மா சும்மா கோவப்படுற கேரக்டர். இவங்களுக்குன்னு ஒரு அழகான ஃபேமிலி இருப்பாங்க, அப்பா அம்மா அக்கான்னு. நானியோட அம்மாவுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க இறக்க போற விஷயம் தெரிஞ்சு பையனை கூப்பிட்டு வாரத்துல ஒரு நாள் சண்டையோ பிரச்சனையோ எதுனாலும் பண்ணிக்கோ, ஆனா அந்த சண்டைக்கு பின்னாடி நியாயமான காரணம் இருந்தா மட்டும்தான், மத்தபடி மத்தெல்லாம் நீ அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே நம்ம நானி கிட்ட சத்தியம் வாங்கிடுவாங்க. ஒரு கட்டத்துல நம்ம நானியோட அம்மாவும் இறந்து போக, அதுவும் பாத்தீங்கன்னா சனிக்கிழமைங்கிறதுனால நம்ம நானியும் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பிக்ஸ் பண்ணிக்குவாங்க, அந்த நாள் மட்டுமே சண்டை போடக்கூடாதுன்னுட்டு. இதனால மத்த நாள் யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா சனிக்கிழமை வந்தா மட்டும் போதுங்க, யாரெல்லாம் மத்த நாள் குடைச்சல் கொடுத்தாங்களோ அவங்கள எல்லாருமே பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வச்சு செய்வாங்க. நம்ம நானி இருக்கிற அதே ஏரியால தான் பாத்தீங்கன்னா நம்ம எஜ்ஜே சூர்யா போலீஸா இருப்பாங்க. அவங்களோட கேரக்டரும் பாத்தீங்கன்னா ஒரு கோபக்கார கேரக்டர் தான். அவங்களோட கோபம் யார் மேல வந்தாலும் சரி, குறிப்பா அவங்க அண்ணன் கிட்ட சொத்து பிரச்சனையால வர்ற கோபத்தை காட்டுறது கூட குப்பத்துல இருந்து ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து தான் கோபத்தை தீர்த்துக்குவாங்க. அதே போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா பாத்தீங்கன்னா நம்ம பிரியா மோகன் அவங்க பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நானியும் பிரியங்காவும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றது அப்படின்னு ஜாலியா போயிட்டு இருக்க. நானிக்கு எஸ்ஜே சூர்யாவால என்ன பிரச்சனை வந்துச்சு, அம்மா மேல பண்ண சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக நானி என்னெல்லாம் பண்றாங்க தான் படத்தோட கதையேங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ல தெறிக்க விட்டுருப்பாங்க. அதே மாதிரி நானியோட நடிப்பும் சரி ரொம்பவே பாத்தீங்கன்னா தரமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு நம்ம நானியோட நடிப்பு இருந்தோ அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எஜ்ஜே சூர்யா அவங்களோட நடிப்பும் பாத்தீங்கன்னா சான்ஸே இல்ல, தாறுமாற தெறிக்க விட்டு இருந்தாங்க. பிரியங்கா மோகன் அவங்களோட நடிப்பும் பாத்தீங்கன்னா எப்பவும் போலதாங்க, எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்ல. படத்துல நடிச்ச முரளி சர்மா, சாய்குமார், அபிராமி, அதித்தி பாலன் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கொடுத்த கேரக்டர் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் என்னவோ நல்லா தான் இருந்துச்சு, ஆனா என்ன படத்தோட லென்த் தான் கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் கூட தாங்க ஓடிச்சு. அதே மாதிரி இந்த படத்துல சாங்ஸ் எல்லாம் கேட்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த சூர்யா சாட்டர்டே படம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா நல்லாவே இருந்துச்சு. தாராளமா நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஒருவேளை நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.